be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். we are so glad. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்போம். It is always to be in joy in the Lord. உங்களோடு கூட கர்த்தருடைய கிருபையும் It is God's grace with you, பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் presence of God, இருக்க it is with you. சந்தோஷம்தான். You will experience happiness. பவுல் சொல்கிறார், Paul is saying, சந்தோஷமாய் இருங்கள். rejoice in the Lord. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாய் இருங்கள். Again I'm saying, rejoice in the Lord. சந்தோஷம் மிக அவசியம். Rejoicing is very important. அநேகருடைய வாழ்க்கையிலே When you look at many people's life, சந்தோஷம் நிலையாய் இல்லாதபடி இருக்கிறது. many are experiencing a temporary happiness. அதனால்தான் அநேக உலக காரியத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். For that reason they are seeking the world's pleasure. வேத வாக்கியமானது But God's word is, சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. it will bring a joy to our hearts. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று தேவன் சொன்னார். do not get fear for anything. உலகத்தில் பயத்தோடு தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You may see in this world many are with the fear they are living. ஒவ்வொரு விதங்களிலே ஒவ்வொருவருக்கு பயம் இருக்கிறது. Many part of their life has a different kinds of fear. வியாதியின் பயம், They are fear of sickness. வியாதிகள் வந்துவிடுமா என்கிற பயம், They are thinking whether the sickness will come. அநேக பொருட்கள் இழந்துவிடும் என்ற ஒரு பயம், They are experiencing a fear of losses, தோற்று போகுவேண்டும் என்ற பயம், fear of getting defeated. நாட்டுக்கு நாடு யுத்த பயம். There are many nations are getting fear of இப்படி war. பயம் சூழ்ந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். With the fear surrounding everywhere we are living. பயமில்லாத மனிதனை யாரும் பார்க்க முடியாது. We cannot able to see a man without fear. மனிதனுக்குள் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். They may have some kind of fear in their ஆனால் life. நேற்று அருமையாய் அவனுடைய வார்த்தையை பார்த்தோம். But yesterday we looked at God's word in a very beautiful way. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கன்னு சொல்லி It says, do not get fear or discouraged. என்று சொன்னால் Reason. இந்த வழியில் அதற்குரிய விளக்கத்தை பார்க்கும்படியாக In this time we can see the explanation for that. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 Timothy chapter 3 verse 16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. All scriptures is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness. வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scriptures is given by inspiration of God. ஆவியானவர் என்று சொன்னால் When you say the Spirit of God, அநேகர் யோசிப்பது when they are thinking, இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தில் தான் ஆவியானவருக்கு சொல்லுகிறான்னு சொல்லி. they are thinking only about the Pentecostal experience. ஆனால் ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது But when you look at the book of Genesis, 3ஆம் வசனத்திலேயே ஆவியானவரை காண்பிக்கிறார். you can see in the first chapter 3rd verse itself Holy Spirit is coming. ஆதியிலே வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். We can see in the beginning God created the heavens and the earth. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையானதாய் பார்க்கிறோம். We can see in the second verse it was formless and dark. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவானார் என்று பார்க்கிறோம். The Spirit of God was moving on the water. அதனால் ஆதியிலேயே ஆவியானவரை வேதம் காண்பிக்கிறது. You can clearly see that Holy Spirit is from the beginning. இதை யாராலும் மறுக்க முடியாது. No one can able to separate this. மறைக்க முடியாது. No one can hide this. தேவன் ஆவியாக தான் இருக்கிறார். God is Spirit. அவர் இன்றைக்கு அல்ல, Not only today. உலகத்தை உண்டாக்கின போதே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். Before the creation of world, God has moved through Spirit on water. தேவன் ஆவியாய் இறங்கினபடினால்தான் He moved like a spirit. அவரால் எல்லாவற்றையும் உருவாக்க முடிந்தது. Through that He created everything. ஏனால் தேவ பிரசன்னம் என்பது Because God's presence is உலகை விட பெரியது, above of this world, பூமியை விட பெரியது, greater than this world, அவர் படைத்த எல்லா படைப்புகளை விட பெரியது, greater than all His creations. அவர் உண்டாக்கின சூரியனை விட பெரியது, is greater than the sun, நட்சத்திரங்களை விட பெரியது, greater than the star, சந்திரனை விட பெரியது, greater than the moon, சமுத்திரங்களை விட பெரியது. greater than the oceans. அதனால் அவரால் இறங்கினால் So He came down as இந்த உலகமானது அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. when He came down as just as He is, the world cannot accept Him.
தான் தேவன். Such a great power he has. அதனால்தான் ஞானத்தின் தேவன் So the wise God, ஆவியாக இறங்கி he came as a spirit. ஒழுங்கின்மையான பூமியை A formless world, ஒழுங்குபடுத்தும்படியாக he formed it. வெளிச்சத்தை உண்டாக்கினார். He gave light to them. வெளிச்சத்துக்குரிய சுடர்களை உண்டாக்கினார். He gave light for இந்த the உலகத்தில் stars. இருக்கிற எல்லாவற்றையும் The creation of the world வார்த்தையினாலும் through his word, ஆவியானவர் இறங்கினபடியினாலும் through the spirit he gave, உருவாக்கப்பட்டபடியினாலே was created. இங்கே சொல்லப்படுகிற வண்ணமாக As the verse it வேத says, வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. all scriptures given by inspiration of தேவ God மனுஷன் தேறினவனாகவும் are profitable for doctrine, எந்த நற்கிரியை செய்யத்தக்கதான தகுதியுள்ளவனாகவும் மாறும்படியாக for reproof, for correction, for instruction in righteousness. வேதம் என்ன சொல்லுகிறது? What the word of God is அதை saying, நாம் செய்ய வேண்டும். we should do that. பாரம்பரியம் அல்ல. It is not a cultural இந்த thing. வேதத்தை மீறி எந்த ஒரு மனுஷன் சொன்னாலும் அதை அல்ல. Not the man who is saying about the word. பிரபலமானவளாய் இருக்கலாம், Even he may be a familiar one, பெயர் பெற்றவளாய் இருக்கலாம். they may be a familiar ஆனால் one. வேதம் என்ன சொல்லுகிறதோ But what the word of God அதை is saying, செய்வதுதான் தேவனுடைய மனுஷனுக்கு அழகு. that we should obey, that is the word of அவன் God. தேறுகிறவனாக மாற வேண்டும். He should be a reproof. அந்த அனுபவத்தில் போகும்படியாக தான் When we walk in that experience, கர்த்தர் விரும்புகிறார். God is happy. ஆராய்ந்து பார்ப்போம், When we look at the word, தியானித்து பார்ப்போம், let us meditate on it. ஆழமாய் செல்வோம். Let us go deeply. தேவனே விளக்குவார். God will reveal. நீங்கள் ஆராய்ந்தால், As you meditate, நாம் தேவனுடைய வசனங்களை தேடினால், as you seek God's word, ஆழமான மனதோடு கூட ஆசையோடு நாம் நாடினால், with deeply you seek the word of தேவனே God, நமக்கு வெளிப்படுத்துவார். God will reveal himself. தேறுகிற மனுஷனாய் மாற வேண்டும். It will correct you. தேவ வருகைக்கு ஆயத்தமாகிற மக்களாய் மாற வேண்டும். You should be getting prepared for the coming of the Lord. பண்டிகைகளையோ, Not the seasons, பாரம்பரியங்களையோ not the religious நம் ones. வாழ்க்கையிலே அனுசரிக்காதபடிக்கு Do not look at that. இந்த வேதம் என்ன சொல்கிறதோ What the word of அதை God செய்ய says, ஒப்பு கொடுப்போம். do that. ஜெபத்தில் நாம் கடந்து போக முடியாது. Let us do that in prayers. அன்பின் ஆண்டவரே, Dear Father, மற்றவர் சொல்வதை அல்ல, not the others say, நானும் இந்த வேதத்தை விட்டு வேறு எது சொன்னாலும் I am also will not follow any other than the யாரும் word of God. எடுத்துக்கொள்ளவே கூடாது. I will not look unto it. வேதம் என்ன சொல்கிறதோ What the word of God அதை says, யாரெல்லாம் சொல்கிறார்களோ whoever says அதை it, ஏற்றுக்கொள்கிற கிருபையை தாங்க. I will accept it, Lord. லீகாபலதுருவியாக Thank you, Lord. நாங்கள் தேவனுக்கு தகுதியுள்ள மனுஷர்களாய் மாற்றுங்க. Help us to become honorable people. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name, we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.